இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஓடி ஆடி ஏர்ன் பண்ணுறோம். பட் நம்ம ஹெல்த்தை பார்க்கோமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறதில்ல. ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக்கிங் போகிறது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் நிறைய பேர் வந்து நான் இப்போ ஓடி ஆடி நான் நல்லா சம்பாதிப்பேன், ஆனால் அதுக்கப்புறமா என் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற பேரில் நிறையா பேர் நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தை எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் அப்படின்னா டாக்டருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபீஸாக நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம எதுக்கு உழைக்கும்? நம்ம உழைக்கணும், நம்ம ஆசைப்பட்டதை நம்ம நல்லா ஒரு லக்ஸரி லைஃப்பாக வாழணும், அதுக்காக தான் நம்ம வந்து ஓடி உழைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்த்தை பார்க்காம நம்ம உழைக்கிறத வேற யாரோ ஒருத்தருக்கு நம்ம டாக்டர் ஃபீஸாக பே பண்ணும்போது நம்ம எதுக்கு உழைக்கணும்? ஸோ இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் எவ்வளவோ பேர் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. பட் அவங்க ப்ராப்பராக அவங்க ஹெல்த்தை பார்க்கல அப்படின்னா அந்த சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க முடியாமல் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டியில், இந்த சமுதாயத்தில் நம்ம எவ்வளவு தான் ஏர்ன் பண்ணினாலுமே நம்ம ஹெல்த்தை நல்லா பார்க்கல அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறான், அவன் ஹெல்த்தே சரியில்லை, அவன் உழைக்கிறது அவன் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நல்ல ஏளனமாக வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கு எதுக்குமே நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். அதே மாதிரி நம்ம கூட லாஸ்ட்டு வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறது எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம படித்த கல்வி, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம ஹெல்த்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லேயுமே வந்து நம்ம ஹெல்த்து நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம டவுன் ஆக மாட்டோம். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வருது, ஒரு ஃபீவர் வருது, ஒரு கோல்டு வருது அப்படின்னா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும்போது அது நமக்கு திடப்படுத்தும். ஆனால் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுறோம், நம்ம ஹெல்த் சரியில்லை அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அது வந்துருமா, இது வந்துருமா, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இப்படி நமக்கு ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் நல்லா சம்பாதிக்காரு, அவருடைய ஹெல்த்தை நல்லா ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அவருடைய ஃபேமிலியை அவர் நல்லா பார்த்துக்கிடுவார். செகண்ட் ஒன் அவர் மாதம் ஒரு 10,000 30,000 சம்பளம் வாங்குதாரு அப்படின்னா அவருக்கு தேவையான உணவு, அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அவர் பார்த்து பண்ண முடியும். இது ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஸோ ஆணாக இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்துக்காக நான் ஓடி ஆடி உழைக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் மட்டும்தான் எப்போதுமே வந்து நல்லா பார்த்துக்கிற முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்க்கல, நான் சம்பாதிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெண்கள், நான் படிக்கேன், அடுத்து மேரேஜ் ஆகுது, குழந்தை பிறகு, இதுக்கப்புறமா நான் ஹெல்த்தை பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய ஹெல்த் மேலே கவனம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்து மேலேயும் தன்னுடைய ஃபேமிலி, அதாவது சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பேரில் தன்னுடைய ஹெல்த்தை வந்து பார்க்காமலே இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேமிலிக்காகவே வந்து பெண்கள் வந்து தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்காமல் போயிடுவாங்க. பட் அந்த தப்பை வந்து பெண்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தை அந்த பெண் வந்து எப்படி வேணா, அதாவது தான் படித்த கல்வி, அதே மாதிரி தன்னால் முடிஞ்ச ஒர்க்கை பண்ணி அந்த குடும்பத்தை கரை சேர்க்க முடியும். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் சுக்குநூறு ஆகிரும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் உழைக்கும் போதே நல்லா பார்த்துக்கோங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும் போதும் சரி, நீங்கள் மேரேஜ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறந்துருச்சு அதுக்கப்புறமும் சரி, உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இல்லை அப்படின்னா பெண் வந்து நல்லா பார்த்துக்கிற முடியும். அதே குடும்பத்தில் ஒரு பெண் இல்லை அப்படின்னா ஆணால் அந்த குடும்பத்தை சரியாக பார்த்துக்கிற முடியாது. சரியா? ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ நம்முடைய SSR IAS எஜுகேஷன் மூலமாக SSR ஃபிட்னஸ் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் இது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனலில் ஹெல்த்துக்கு தேவையான அனைத்து ஃபிட்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நான் ஒர்க்கு போகிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காகவே இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து வெயிட் லாஸு, வெயிட் கெயின் எக்ஸெட்ரா ஒரு காலகட்டத்தில்
ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் 90 வயசு 110 வயசு வரை இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு பாட்டி இப்போ ரீசெண்டாக 110 வயசு வரை இருந்துச்சு. அவங்க கிட்ட போய் நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சாப்பிட்ட உணவு முறை வேற, இப்போ இருக்கிற உணவு முறை வேற. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் களி, கம்பு, கேழ்வரகு இது மட்டும்தான் சாப்பிட்டாங்க. கருவாடு, பச்சை மிளகா, உள்ளி இது மட்டும்தான் சாப்பிட்டாங்க. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அதை என்னமோ வந்து ஏதோ ஒரு உணவு முறை மாதிரியும் இப்போ நம்ம ரொம்ப ஒரு கேஷுவலாக சிம்பிளாக ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி வந்து மாடலாக வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த உணவு முறை தான் நம்மளை ஒரு 50, 40 ஏன் 30 கூட தாண்ட மாட்டேங்குங்க. பிறக்கிற குழந்தைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகரு, கேன்சர் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது சரியான உணவு முறை, ஹெல்த்தியான பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நைட்டு ஃபுல்லாக ஃபோனை நோண்டுறது, மார்னிங் ஆனால் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து கோழி கூவுறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு வீட்டில் குனிஞ்சி நெளிஞ்சி அம்மி அரைக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்த்தோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா கோலம் போடவே தெரியாமல் நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஹெல்த்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சேரும் சிறப்புமாக வந்து பார்க்க முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், நம்முடைய இந்த SSR ஃபிட்னஸ் வெல்னஸ் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் ஹெல்த்துக்கு தேவையான எல்லா உணவு முறைகள், யோகா முறைகள், எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து 1 by 1 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய எஜுகேஷன் சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஃபிட்னஸ் வெல்னஸ் சேனலுக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்முடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா தகவலுமே வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.